One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. ரெட்ரோ கண்டிப்பா ஒரு கட்டாயமா தியேட்டரிக்கலா ஒரு ஹிட் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இல்லை நிச்சயமாக இந்த படம் ஓடிதான் ஆகணும். அது சூர்யா ரசிகர்களுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படம். 10 வருஷம் சூர்யா கெரியரில் லேகுங்க. அந்த லேகை தாண்டிக்கிட்டு இப்போ ஒரு இடத்துக்குள்ள வராது. சூர்யாவை பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமாவில் 2 விதமான சிக்கல் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு வடக்கு நண்பர் ஒருத்தர் ரொம்ப ரசித்து சொன்னார் சூர்யா அப்படின்னு. சமீபத்தில் நீங்கள் ஒரு ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ் அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், இவங்க 4 பேர் எடுத்துக்கோங்களேன். இந்த 4 பேரில் பேன் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரே ஸ்டார் சூர்யா தான். இல்லை அது ரொம்ப அழகாக சொன்னீங்க, இந்த ட்ரையாங்கிள் கனெக்ட்னு சொன்னீங்க இல்லையா. ஆக்சுவலி சிம்ரன் அவர்கள் போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அதில் உண்மையிலேயே ஜோதிகா சம்மந்தப்பட்டிருக்காங்களா சம்மந்தப்படலையானே நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கோஸ்டார்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது எப்படின்னா, நான் சமீபத்தில் ஒர்க் பண்ண கோஸ்டாருங்கிற மாதிரியான ஒரு வேகத்தை தான் சொன்னாங்க. அப்படி பார்த்தா அது ஜோதிகா வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சதுன்றது பல வருடங்களுக்கு முன்னாடி. அதுதான் எதார்த்தம். ஏன்னா என்ன காரணம்னா, சமீப காலமாக ஜோதிகா அவர்கள் கொடுத்த இன்டர்வியூவே எல்லாமே என்னென்னா, பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இவங்களுக்குன்னா ஒரு சட்டம், இவங்க குடும்பத்துக்கு இவங்க கணவருக்குன்னா ஒரு சட்டம், வெளியிலன்னா ஒரு சட்டங்கிற மாதிரியான ஒரு முரணான ஒரு சிந்தனைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதை தவிர்த்துட்டா ஜோதிகா அவர்கள் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் யாருமே சொல்ல முடியாது. இப்போ அவங்க கணவனுக்காக பேசுகிறாங்க. இந்த இடத்துல அவங்களுடைய சித்தாந்த ரீதியாக இல்லை அவங்களோட கொள்கை ரீதியாகவும் பேசலாம்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நெருடலாக இருக்கு. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு அஷ்ரஃப் அண்ணா நினைச்சிருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ரெட்ரோ ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பா ஒரு கட்டாயமா தியேட்டரிக்கலா ஒரு ஹிட் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஆரம்பிச்சலாம் அப்படின்னு தோணுது. இல்லை நிச்சயமா இந்த படம் ஓடிதான் ஆகணும். அது சூர்யா ரசிகர்களுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படம். வைங்களேன், இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, துருவ நட்சத்திரம்னு ஒரு படம். அந்த படத்தை வேணான்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆண்டு ஒன்று பண்றாரு. அங்கே தான் அவருடைய தலையெழுத்தே மாறுது. ஆல்மோஸ்ட் 2014 வந்த படம் நினைக்கிறேன். 11th படிக்கும்போது 11 30 வயசு இருக்குமா இப்போ உங்களுக்கு? அப்போ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது குழந்தைங்கலாம் அன்கிள் கூப்பிட்டு மனசை சங்கடப்படுத்துறாங்க. நீங்க 30ன்ட்டீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஓகே, இப்போ இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் வைங்களேன். 10 வருஷம் ஒரு தவறான ஒரு முடிவு. அந்த துருவ நட்சத்திரம் பண்ணியிருக்கலாம். இப்போ ஹைலைட் என்னன்னா, துருவ நட்சத்திரமும் ரிலீஸ் ஆகல, அது ஒரு விஷயம். இப்போ அஞ்சான் படம் அவர் பண்றாரு. அஞ்சான்ல ஆரம்பிச்ச தோல்வி இன்றளவும் சூர்யா அவர்களுக்கு பெயர் சொல்ற மாதிரியான ஒரு வெற்றி படம் இன்னும் அமையல. தியேட்டரிக்கலா சூரிய போட்டு வந்துச்சு, ஜெய்பீம் வந்துச்சு, நம்ம எல்லாமே கொண்டாடுறோம், சூப்பரா இருக்கும். பட் ரசிகர்கள் அந்த அன்பான ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தியேட்டர்ல போய் விசில் அடிச்சு கொண்டாடி சிலாகிச்சு பேசுற அளவுக்கு சூர்யாவுடைய படம் அப்படிங்கிறது ஒன்றும் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஓடிடி ஸ்டார்னு அவரை பிராண்ட் பண்ற அளவுக்கான ஒரு சூழல் அண்மையில் வந்துருச்சுன்னு வைங்களேன். ஸோ இந்த 10 வருஷம் கழிச்சு 11வது வருஷம் ஒரு படம் ஒன்று வருது. கங்குவாவை எதிர்பார்த்தாங்க. பட் ஆரம்பத்துலேருந்தே கங்குவா மேலே ஒரு சின்ன ஒரு அதிருப்தி. அப்புறம் படம் வந்தோன்னா அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ ரெட்ரோ வருது அப்படின்னும் போது ரெட்ரோ மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் என்ன பண்ண போகிறாருங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பை எல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் சூர்யா கெரியரில் லேகுங்க. அந்த லேகை தாண்டிக்கிட்டு இப்போ ஒரு இடத்துக்குள்ளே வராது. எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இந்த ரெட்ரோ படம் எனக்கு தெரிஞ்சு மாஸ் காட்டுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு. ஓகேண்ணா. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு ஓவராலாக எல்லா விஷயத்தையும் பேசி தீர்த்தரணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கேன். சூர்யா ஃபேனா ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க கம்பேக் கொடுக்கல அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சூர்யா போட்டு ஜெய்பீம் வேறு மாதிரி படம். ஸோ இப்போது தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகலன்னு ஒரு குறையாக பார்க்குறோமே தவிர, என் பக்கத்து ரூமில் ஒரு ஹிந்திக்கார நண்பர் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, தமிழ் இண்டஸ்ட்ரி சூர்யா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னா அவர் ஸ்லாங் இப்படி தான். ஏன் ப்ரோ என்ன ஜெய்பீம் படம், ஐயோ செம கான்செப்ட், எங்கள் ஊரில் இந்த மாதிரி கஷ்டம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் சூர்யா கிரேட் ஆக்டர், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் சூர்யா அப்படின்னாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஓகே, அதர் ஸ்டேட்லேயும் போயிட்டு இந்த படங்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம். நம்ம ஊரில் ஏன் இன்னும் சூர்யா சாரை கொண்டாடல, ஏன் கம்பேக்னு சொல்கிறாங்கன்றது ஒரு சின்ன வருத்தமாகவே ஃபேன் பாயா இருக்குது. ஸோ இந்த கருத்து நீங்கள் எப்படி இல்லை, 2 விதமான சிக்கல் சூர்யாவுக்கு இருக்குங்க. இப்போ சூர்யாவை பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமாவில் 2 விதமான சிக்கல் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு வடக்கு நண்பர் ஒருத்தர் ரொம்ப ரசித்து சொன்னார் சூர்யா அப்படின்னு. சமீபத்தில் நீங்கள் ஒரு ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ் அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், இவங்க 4 பேர் எடுத்துக்கோங்களேன். இந்த 4 பேரில் பேன் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரே ஸ்டார் சூர்யா தான்.
ஏன்னா ஒரு டைமில் வந்துட்டு விஜய்க்கெல்லாம் வந்து தெலுங்குல மார்க்கெட்டே இல்லாத டைமில் கூட சூர்யாவுடைய படங்கள் அங்கே பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டைய கிளப்போம். அது கஜினியாக இருக்கட்டும், 7ஆம் அறிவுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே இருந்த வந்துட்டு ரீச் வந்து எக்ஸ்ட்ராடனரியான ரீச். ஸோ அவருடைய எல்லா படங்களுமே தெலுங்குல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்துட்டு சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு மலையாள மார்க்கெட்டையும் பர்ஃபெக்டாக அவர் பிடிச்சி வச்சிருந்தார். இதெல்லாம் தாண்டி ஹிந்தி மார்க்கெட்டே அவர் வச்சிருந்தார். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அஜித்தோட குட் பேட் அக்லி கூட வருதே தவிர்த்து அது மைத்ரி மூவி மேக்கர்ஸே பண்ணியிருந்தா கூட அதை வந்துட்டு நம்ம தமிழ் படமாக தான் பார்க்குறோம். தமிழ் மக்கள் தமிழ் ரசிகர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்களே தவிர்த்து ஒரு பேன் இண்டியா ஹிட்டு உலகமே கொண்டாட போகுது அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இப்போ விஜயனுடைய மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு பார்ப்பாங்க. ஆனால் வேர்ல்டு வைடு பார்த்தா கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட தெலுங்கு மார்க்கெட் அளவுக்கு விஜய்க்கு இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்போது இன்றளவும் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்குலேயும் சரி பேன் இண்டியா லெவலில் சூர்யாக்கான மார்க்கெட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. தமிழில் மட்டும்தான் சிக்கல். அந்த சிக்கல் வந்துட்டு 2 விதமான சிக்கல் வந்துட்டு சூர்யா மேலேயும் சூர்யா குடும்பத்தின் மேலேயும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் முதல் குற்றமே வந்துட்டு என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது வந்துட்டு என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டாக நான் பார்க்குறேன் அவர் மேலே வைக்கிறது அப்படின்னா, சூரரை போட்டு வந்துட்டு தியேட்டருக்கலாக தான் வரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவருடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக வந்துட்டு அந்த படம் நின்றுக்கிட்டே இருக்குன்னும் போது நம்ம வந்துட்டு ஓடிடியில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த கொரோனா டைமில் 2 பெரிய படம் வந்துட்டு லாக் ஆகிருந்தது. ஒன்று சூரரை போட்டு, இன்னொன்று மாஸ்டர். ஸோ விநியோகஸ்தர்கள் தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா இந்த 2 படமும் வரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷமாக மூடி இந்த தியேட்டருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு சூர்யா வந்துட்டு இல்லை இந்த படத்தை வந்துட்டு நான் வந்துட்டு ஓடிடியில் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. அடுத்து ஜெய்பீமா அதே மாதிரி ஆயிடுதுங்கிற இந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு விநியோகஸ்தர்களுக்கு வந்துட்டு ஒரு இரிட்டேஷன் ஆகுது. என்ன இவ்வளோ நம்ம நம்பி இருந்தோம் இவர் வந்துட்டு நம்மள இப்படி பண்ணிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி விஜய் அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அழகாக ஸ்கோர் பண்ணுறாரு. மாஸ்டர் படத்தை வந்துட்டு வெயிட் பண்ண வச்சு நான் உங்களுக்கு பொறுமையாக கொண்டு வந்து தியேட்டருக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அந்த பக்கம் ஸ்கோர் பண்ணுறாரு. இப்படி ஒரு சூழல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து சூர்யாவை பார்க்குறவங்க எல்லாம் என்ன ஆகிறாங்கன்னா இரிட்டேட் ஆகிறாங்க. உங்களை நம்புகிறோம், உங்களை நம்பி தான் நாங்கள் படம் பண்ணுறோம், என்ன ஏன் வெறுக்கிறீங்கிற அந்த ஒரு மனப்பான்மைக்குள்ளே வந்துடுறாங்க. இதுக்கு நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சேரன் அவர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த D2Hங்கிற மேட்டர்லாம் வந்துட்டு கமல் சார் சொன்னார். இந்த மாதிரி டைரெக்டாக வந்துட்டு படத்தை வந்துட்டு டிவியில் கொண்டு வர்ற மாதிரி விஸ்வரூபம் பட டைம்லாம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வேற ஒரு படங்கள் எல்லாம் பேசும்போது கூட வந்துட்டு சேரன் சார் தான், அதாவது கமலுக்கு அடுத்து சேரன் மாதிரியான ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த D2H கொண்டுட்டு வரணும், இதுதான் ஃபியூச்சரு. ஸோ அதனால வந்துட்டு தியேட்டரில் மட்டும் வந்துட்டு நம்ம நம்பி இருக்கக்கூடாது, டைரெக்டாக சினிமாவை வந்துட்டு டிவிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முடிஞ்சது தான் சேரனுடைய கெரியர். அன்னைக்கு அப்புறம் இன்னும் வந்துட்டு சேரன் அப்படிங்கிற ஒரு சிறந்த படைப்பாலே நீங்கள் பார்க்கவே முடியாது. 1000 காரணம் சொல்லலாம், ஒரு நாள் படம் எடுக்க முடியல, எடுத்த படம் ஓடலை, இப்படி என்ன வேணாலும் சொன்னீங்கன்னா கூட இங்கே நடந்த அரசியலே என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு திறமையான ஒரு இயக்குனர் அவர் சொல்கிறாரு தியேட்டர்கள்லாம் வந்துட்டு இருக்கட்டும், பட் டைரெக்டாக இதுதான் ஃபியூச்சர்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கலாவது அதுக்கப்புறம் அவரால் படம் பண்ண முடியல. இதே மாதிரியான ஒரு வாதத்தை வந்துட்டு கமல் சார் வைக்கிறாரு, விஸ்வரூபம் ஏகப்பட்ட சிக்கல். பட் கமல் சாரால் மீண்டு வந்துட முடியும். ஏன்னா இங்கே கமல், ரஜினி, விஜய், அஜித் இந்த மாதிரியான ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்களாம் எப்படியும் மீண்டு வந்துடுவாங்க எந்த சிக்கலாக இருந்தாலும். சேரன் மாதிரியான ஆட்களால் மீண்டு வர முடியல. அப்படியே நீங்கள் சூர்யா எடுத்துக்கிட்டா நான் சூர்யாவையும் அதே இடத்துல தான் வச்சு சொல்லுவேன். ஏன்னா சூர்யாவுக்கும் இதே சிக்கல் தான். இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே அந்த படத்தை எதிர்பார்த்துருக்கோம், டக்குன்னு ஓடிடியில் கொடுக்குறாருன்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இரிட்டேஷன் வருது. இதோட சேர்த்து அப்படியே ஜெய்பீம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஆதரிக்கிறாரு, மற்ற சமூகத்தெல்லாம் வந்துட்டு ஆதரிக்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி அந்த முருகன் கேலண்டர்லாம் ஒரு சிக்கல் ஒன்று வந்தது. அப்போ இந்த சமூகம்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா, இந்த சமூகம்லாம் உங்களுக்கு சிக்கலாங்கிற மாதிரியான இந்த ஒரு பார்வை இதுவும் அவர் மேலே வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி பதிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் தாண்டி ஜோதிகா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய கொடுக்கணும், கோயிலையும் பார்க்கணும். அவங்க கோயிலை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லலாம், பட் கோயிலை பார்க்குற மாதிரியே ஹாஸ்பிட்டலையும் பாருங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்க, அது வந்துட்டு இவங்க எப்படி சொல்லலாம், எப்படி வந்துட்டு நாங்கள் கோயிலில் வந்துட்டு எங்களோட சென்டிமெண்ட்டு நாங்கள் கோயிலை பார்க்குறோம் பார்க்காம போகிறோம் அது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக நெகட்டிவிட்டியான ஒரு விஷயம் இந்த 10 வருஷமாக நீங்கள் சூர்யா கெரியரில் பாருங்களேன், இது எல்லாமே அவருடைய நெகட்டிவிட்டியான ஒரு இமேஜ் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா இடிச்சுக்கிட்டே இருக்குது. நாம் நினைப்போம் ஒரு நடிகை வந்துட்டு ஒரு படம் கொடுக்குறான் அப்படின்னா ஹிட் ஆகுது அப்படின்னா அது அந்த படத்தை வச்சு அந்த இயக்குனர் வச்சுன்னு இமேஜ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக குறிப்பாக சூர்யா, விஜய், அஜித் மாதிரியான, ரஜினி, கமல் மாதிரியான நடிகர்களுக்கு, கமலை கூட நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேணாம், ரஜினி அவர்கள் மாதிரியான ஆட்களுக்கு இமேஜ் ரொம்ப முக்கியம். இமேஜ் அடி வாங்கிருச்சுன்னு வைங்களேன், டெஃபினட்டாக அவங்களால வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு மேலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல உதாரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஜினியோ விஜயோ இல்லை அஜித்தோ யாரோ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு பாலியல் கேஸோ இல்லை ஏதாவது ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு மீ டூ மாதிரியான ஒரு ஸ்கேம் வந்துட்டு இவங்க மேலே வந்துச்சுன்னு வைங்களேன், முடிச்சு. ஆனால் இதை தவிர்த்து வேறு எந்த நடிகர் மேலே எந்த ஸ்கேம் வந்தாலும் அவங்க அடுத்து பொழைச்சிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ சிம்பு இருக்காரு, கான்ட்ரவர்சி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அவர் மேலே நீங்கள் எந்த கான்ட்ரவர்சி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் அவரால் மீண்டு வர முடியும். கண்டிப்பாக ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா அடுத்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ விஜய் மாதிரியோ இல்லை வந்துட்டு ரஜினி மாதிரியோ இல்லை அஜித் மாதிரியான இமேஜ் இல்லை, க்ளீன் இமேஜ் உள்ள நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சின்னதாக ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா கூட மீண்டு வர்றது சிரமமாயிடும். அப்படி ரொம்ப க்ளீனான இமேஜ் வச்சுருந்தவர் தான் சூர்யா.
அந்த இமேஜில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இப்படி ஒரு சிக்கல், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஒரு இரிட்டேஷன், தியேட்டர் அதிபர்களுக்கு ஒரு இரிட்டேஷன், இதெல்லாம் தாண்டி ஒரு ஜாதிய பேக்ரவுண்டு இந்த மாதிரியான ஒரு நிலை. மூணாவதாக வந்துட்டு ஜோதிகா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 விதமான விஷயமும் சூர்யாவை டார்கெட் பண்ணி அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் உட்கார வச்சுட்டாங்க. கண்டிப்பாக இப்பயுமே வந்து ஒரு வீடியோ கீழே நம்ம அவர் ரிலேட்டபிளான வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கீழே கமெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதில் ஹேட்டிசம் வந்து எடுத்தோடனே இவர் படம் ஓடாது அப்படி சொல்கிறவங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ் தான். பட் நம்ம ஒரு படம் என்டர்டெயின்மெண்ட்டாக தாண்டி அதில் நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல விஷயம் அவரோட படங்கள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் இப்போ செங்கேனை மாரி ஜெய்பீம் படம் வந்ததுக்கப்புறமா செங்கேனை மாரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு கவர்மெண்ட் வந்து உடனடியே ஒரு ஸ்டெப் எடுத்து அதை சால்வ் பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த படத்துடைய சக்ஸஸாக வந்து நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அது உண்மையாகவும் நடந்துச்சு, அதை பார்த்தோம். ஸோ அப்போ இது பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அண்டு இப்போ ரீசெண்டாக ரெட்ரோட ஆடியன்ஸில் கூட நான் பிறந்ததுக்கான தமம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஏன்னா இந்த ரெட்ரோ படத்தில் வந்து தமம்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும். ஸோ அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலிமா நான் வாழ்கிறதுக்கான அர்த்தமே நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறது தான், நான் வாழ்கிறதுக்கான தமம் அப்படின்ற விஷயம் வந்து அதுதான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல மனுஷன். ஸோ அவர் பர்சனலாக எப்படின்னா எதிர்ப்பு போட்டோம். ஆனால் நிறைய பேர் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு படம் மூலியமாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு சூழ்நிலை மாறுறதா இருக்கட்டும், இப்படியெல்லாம் பண்ணுறவருக்கு ஏன் வந்து ஒரு படத்தை தாண்டி அவரை தாக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. இல்லை பொதுவாக வந்துட்டு நல்லவன் அப்படின்னாலே அடி அதிகமாக விடும், அது யதார்த்தம். ஏன்னா வந்துட்டு எவ்வளோக்குள்ள வெளிப்படையாக இருக்காரோ சிம்பு அவ்வளோக்குள்ள அவருக்கு அடி விடும். உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட வெளியில் ஒரு டீசெண்டான இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க, இது இயல்பு. அந்த மாதிரி சூர்யா அவர்கள் வந்துட்டு கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை ஒரு தனி மனிதன் பண்ணிகிட்டு இருக்காரு, ரொம்ப சிறந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மேட்டர் என்ன அப்படின்னா அது சமூகத்தினுடைய பார்வையில் நிறைய இடங்களில் பார்க்கும்போது வேறு விதங்களில் வந்துட்டு சிக்கல் உண்டாகுது. இப்போ வந்துட்டு ஜெய்பீம் படமே வந்துட்டு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி இல்லாத ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு படம். ஆனால் அதை வந்துட்டு பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது வந்துட்டு சிலிர்ப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாதிக்காத ஆட்கள் இல்லை வந்துட்டு அந்த தவறை பண்ணவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும்ல, அப்படி அந்த மாதிரியான ஆட்களினுடைய ஒரு பகையெல்லாம் சூர்யா வந்துட்டு அண்மை காலமாக வாங்கிட்டு வராது. அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சூர்யாவுக்கு ஒரு டவுன்ஃபால் மாதிரி நமக்கு தெரியுது. சூர்யாவே வந்துட்டு படம் பண்ணுறது நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. இவ்வளோ நல்லது பண்ணி அந்த மனுஷன் வந்துட்டு ஏன் இவ்வளோ கெட்ட பேரில் இருக்கார் அப்படின்னா ஏன்னா அவர் அதிகாரத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கார். நிறைய இடங்களில் வந்துட்டு அடக்குமுறையை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கோவம் வரும்ல. இப்போ இத்தனை வருஷமாக வந்துட்டு நாங்கள் வந்து அடக்கி பழகிட்டோம், திடீர்னு வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியிலேயே நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரிய நடிகர்கள்னு சொல்லப்படுற யாருமே ஒரு ஜாதிய ரீதியான படமோ இல்லை ஒரு அடக்குமுறைக்கு எதிரான படமோ நடிச்சதில்லை. ஜாதி பெருமையான படங்கள் நிறைய வந்திருக்கலாம், ஒவ்வொரு ஜாதியையும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் வந்துட்டு படங்கள் வந்திருக்கலாம், அது பெரிய பெரிய ஸ்டார்ஸே நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் வந்துட்டு அநீதியில் இருக்கிறாங்க, அவங்கள வந்துட்டு வேற ஒரு பெரிய சமூகமோ இல்லை வேற ஒரு சமூகம் வந்துட்டு அவங்கள ஒடுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த பெரிய நடிகர்களும் நடிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்ச பெரிய நடிகர்கள் யாருமே நடிச்சிருக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை. அப்படி நடித்த மொதல் நடிகர் சூர்யா தான். அதனால தான் இன்னைக்கு அவர் மேலே இவ்வளோ வன்மம், இவ்வளோ எரிச்சல். ஏன்னா இந்த எரிச்சல் படுறவங்க, வன்மப்படுறவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தருணத்தில் அவர்களோ இல்லை அவர் பரம்பரையோ அவருடைய ஆட்களோ ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருத்தவங்களை அடிமைப்படுத்தி வச்சவங்களா தான் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் சூர்யாவை பார்க்கும்போது அவங்களுக்கு இரிட்டேஷனாக வருது, பிடிக்காம போகுது. ஓகே, ரொம்ப ஓப்பனாகவே கரெக்டாக சொல்லிட்டீங்க. இவங்க தான் வந்து இப்போ ஹேட்டை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. அண்டு ஒரு ட்ரையாங்கிள் கனெக்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னென்னா இப்போது 1ஆம் தேதி சூர்யா சாருடைய படம் வருது. சிம்ரன் மேம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஜோதிகாவாக தான் இருப்பாங்க அவங்க ஸ்டேஜில் சொன்ன ஒரு விஷயம். ஸோ என்னோட கோ ஆக்டர் வந்து அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ நிறைய பேர் அதை உள்ளே வந்து ஜோதிகா தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சேம் சிம்ரன் மேமுடைய படமும் வந்து 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு ட்ரையாங்கிள் கனெக்டாகவே வருது பாருங்களேன். அந்த படமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இறக்கியிருக்காங்க 1ஆம் தேதி. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஷோர் ஷாட்டாக இந்த படம் ஹிட் தான்ப்பா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படமாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை அது ரொம்ப அழகாக சொன்னீங்க, இந்த ட்ரையாங்கிள் கனெக்ட்னு சொன்னீங்க இல்லையா. ஆக்சுவலி வந்துட்டு சிம்ரன் அவர்கள் போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அதில் உண்மையிலேயே ஜோதிகா சம்மந்தப்பட்டிருக்காங்களா சம்மந்தப்படலையானே நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கோஸ்டார்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது எப்படின்னா நான் சமீபத்தில் ஒர்க் பண்ண கோஸ்டாருங்கிற மாதிரியான ஒரு வேகத்தில் தான் சொன்னாங்க. அப்படி பார்த்தா அது ஜோதிகா வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்ததுன்றது பல வருடங்களுக்கு முன்னாடி, அண்மையில் எதுவுமே நடந்த மாதிரிலாம் தெரியலன்னு வைங்களேன். ஸோ அதனால் அப்படி இருக்கலாம். பட் இந்த டப்பா அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ஜோதிகா அவர்கள் டப்பா காட்டல்னு ஒரு படம் ஒரு இது ஹிந்தியில் நடிச்சிருக்காங்க. ஆமாம், நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களை தான் இவங்க சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பட் தெரியல, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்தளவுக்கு ஜோதிகா அவர்கள் இமீடியட்டாக வந்துட்டு சிம்ரனை வந்துட்டு நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களே நிறைய வீடியோஸில் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் சிம்ரன் தான் அப்படின்னு ஜோதிகாவே வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய வீடியோவில்
இவங்கள மாதிரி டான்ஸ் ஆடணும், இவங்கள மாதிரி அந்த ஆக்டிங்லேயும் ஸ்கோர் பண்ணணும். அண்ட் ஓவராலாக ஒரு எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மர் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ரன் தான் யோசிக்காமலே அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி பேசின ஒருத்தவங்க எப்படி இப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இந்த ஹேட்டிசம் பரப்புறவங்க உள்ளே பூந்து அதாவது ஷோர் ஷாட்டாக ஜோதிகா தாண்டா அப்படின்னு அடிச்சு அவங்க போய் பேசுகிறாங்க அப்படின்னா இது மூலயமா தெரியுது. இல்லை அதுதான் எதார்த்தம். ஏன்னா என்ன காரணம்னா சமீப காலமாக ஜோதிகா அவர்கள் கொடுத்த இன்டர்வியூவே வந்துட்டு எல்லாமே என்னென்னா பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கங்குவா வந்துட்டு அவங்க வந்து நல்ல படம்னு சொல்லி தான் பாராட்டுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே அதை வந்துட்டு ஏற்றுக்கிறது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் கொஞ்சம் லைக் என்ன இவங்களுக்குன்னா ஒரு சட்டம், இவங்க குடும்பத்துக்கு இவங்க கணவருக்குன்னா ஒரு சட்டம், வெளியில் என்ன ஒரு சட்டங்கிற மாதிரியான ஒரு முரணான ஒரு சிந்தனைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதை தவிர்த்துட்டா ஜோதிகா அவர்கள் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் யாருமே சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு அவங்க கணவனுக்காக பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய சித்தாந்தத்தை ரீதியாக இல்லை அவங்களோட கொள்கை ரீதியாகவும் பேசலாம்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஆனால் அதுக்கும் எதுக்கும் எனக்கு தெரிஞ்ச சம்மந்தம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா, சமீபத்தில் எல்லாருமே ரொம்ப கொண்டாடுறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார், இல்லை ரெட்ரோனுடைய எந்த ப்ராசஸ்லையும் ஜோதிகா மேம் இன்வால்வ் இல்லைன்னு சொல்லும்போது எல்லாம் கொண்டாடுறாங்க. எப்பா படம் ஷுவர் ஷாட்டாக ஹிட்டு அப்படின்னு. ஏன்னா அதுவுமே ஒரு சர்ச்சையாக இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, என்னுடைய கதையை வந்துட்டு நான் தனியாக கேட்பேன், சூர்யாவுடைய கதையை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கேட்போம் அப்படின்னு. அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிக்கலாகவும் சர்ச்சையாகவும் தான் இருக்குது. அவருடைய கதையை அவராக கேட்குற வரைக்கும் அது நல்லா தான் இருந்துச்சு, ஏன் 2 பேர் தலை என்னங்கிற மாதிரியான ஒரு விவாதங்கள் இருக்குது. மேபி அதுக்காக கூட கார்த்திக் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு டோட்டலாக யாருமே இன்வால்வ் ஆகாத, சூர்யா மட்டுமே இன்வால்வ் ஆகி ஒரு சில கருத்துக்கள் சொல்லி கார்த்திக் மட்டுமே இயக்கிய ஒரு நல்ல அற்புதமான படமாக ரெட்ரோ இருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படங்களுக்கான பாசிட்டிவிட்டிங்கிறது அந்த தான். ஆனால் இதோட சேர்த்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வருது இல்லையா, ஒரு சில படங்கள் நமக்கு பார்க்கும்போது தெரியல ஷுவர் ஷாட் ஹிட்டுன்னு. நல்ல உதாரணம் சொல்லணும்னா குட் நைட் படத்தினுடைய ட்ரெய்லர் வரும்போதே அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது ஒர்க் அவுட் நல்ல படப்பா, பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். அதே மாதிரி டாடா படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எமோஷனலாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணாவும் அதுவும் சொல்ல போகிறேன் தெரிஞ்சு போச்சு. எக்ஸாக்டாக அதே மாதிரியான ஒரு ஃபீலை சொல்லப்போனால் அதே தயாரிப்பு நிறுவனத்தினுடைய இன்னொரு படைப்பாக வந்துட்டு இந்த படம் வருது. நமக்கு பார்க்கும்போதே வந்துட்டு தோணுது இல்லையா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க ஒரு குட்டியாக ஒரு ஸ்னிப்பட் மாதிரி, அதுவே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தை அந்த ஃபேமிலியினுடைய அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ரிலீஸ் பண்ண ட்ரெய்லர் வந்து அட்டகாசமாக இருக்குது. குறிப்பாக அதில் கனெக்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அந்த பையன் வந்துட்டு சார் நான் ஜோசப் குருவிலான்ற மாதிரி பேசுகிற அந்த விதமாக இருக்கட்டும், இந்த கனெக்ட்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் வந்த படங்களில் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு படங்களாக சசிகுமார் அவர்களுக்கு அயோத்தியாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைவதற்கான எல்லா சாத்தியங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் இந்த படத்தினுடைய வெற்றி ரெட்ரோ பாதிக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை. அதுக்கான ஆடியன்ஸுன்றது தனி, இதுக்கான ஆடியன்ஸுங்கிறது தனி. பட் ஆனால் இந்த படத்தினுடைய ஈர்ப்பும் வெற்றியும் வந்துட்டு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கு. கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இப்படி வரக்கூடிய ஆட்களுக்கு இந்த படத்தினுடைய வெற்றி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கும். கண்டிப்பாக. நான் இன்னும் இந்த படத்தை பற்றி இன்னொரு விஷயம், ஒரு புது இயக்குனருக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து வாய்ப்பை கொடுத்து நீ பண்ணுப்பா அப்படின்னு கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ஒரு ஹெல்த்தியான சினிமாவாக பார்க்குறோம். ஸோ நல்ல கதை வச்சுட்டு இருக்கிற ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ சினிமாவில் வச்சுன்னு பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் இந்த படம். டூரிஸ்ட் ஃபேமிலி அதில் டவுட்டே கிடையாதுங்க. அதுக்கு அந்த தயாரிப்பாளர் வந்துட்டு அந்த இயக்குனர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காருங்கிறத தாண்டி அந்த இயக்குனர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணிட்டார்ல, நம்ம எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஒரு படம் நல்ல படங்கிறத தாண்டி கவனிக்கப்பட வேண்டிய படமாக இருக்கணும். இங்கே அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா படமும் நல்ல படம் தான், நல்லா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கவனிக்கணும். இந்த படத்தை நம்ம கவனிக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த 2 ஈவெண்ட்ஸும் நடந்துருச்சு. இந்த படத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம், என்ன இது அப்படின்னு. இதில் நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியுது, இலங்கையிலேருந்து தப்பி வரக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றிய கதை அவங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து தஞ்சமடைகிறாங்கன்ற மாதிரியான ஒரு காட்சிகள்னு வச்சுக்கோங்களேன். இதில் நமக்கு அந்த ஆண்டவன் கட்டளையினுடைய கனெக்டும் வருது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அதில் எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும். ஆமாம். ஸோ இந்த படம் ஏன் ஹிட் ஆகும் நான் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக எமோஷ்னலாக சொன்னால் அது கேரி ஆகிறது கஷ்டம். பட் ஃபன்னோட ஒரு எமோஷனல் வந்து கொண்டு ஆடியன்ஸ்ட்டு சேர்த்தாங்க அப்படின்னா, ஸோ கொஞ்ச நேரமாக சிரிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு என்னடா அந்த ஃபேமிலி இவ்வளோ சிரிக்க வச்சவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் எப்படி வருது அப்படின்ற ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் அந்த வகையில் ஒரு பெரிய ஹிட் அடிக்கும். இல்லை நிச்சயமாக இது ஹிட் அடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி இலங்கை தமிழர்கள் இங்கேருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க இல்லை தப்பிச்சு வந்தவங்க இப்படின்ற மாதிரி என்ன கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் வந்துட்டு நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 100 பேர் இருக்காங்க. லைக் அவங்க எல்லாம் அவங்களுக்கான முகாம்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் பார்த்துருக்கேன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்துருக்கேன், அவங்களோட அணுகுமுறை பார்த்துருக்கேன். குறிப்பாக வந்துட்டு ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையான்னு தெரியாத ஒரு மனநிலையில், ஆனால் இவங்க எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு ஒரு விதமான ஒரு அன்பை கொடுத்து பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் உன்னோட இருக்கிறேங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க நம்மளோட பழகிறது எப்படி இருக்குன்னா, நாம் அவங்களை என்ன நினைக்கிறோங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, நீ என்னோட சகோதரன்ற மாதிரி நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் உன்னோட இருக்கேன், நீ என்ன ஏற்றுக்கலையோங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
பொதுவாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லா மனிதர்களுக்கும் குறிப்பாக சொந்த மண்ணில் இருக்கணும்னு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியாக இருக்கும். இது ஏன் இடம், இது நான் இப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்குது. இப்போ நம்மளே வந்துட்டு இப்போ சென்னை தான் அப்படின்னா கூட எல்லாருமே வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருப்போம். சென்னையில் நாம் வந்துட்டு கொஞ்சம் பண்பாக இருப்போம், நம்ம ஊருக்கு போகும்போது கொஞ்சம் திமிராக இருப்போம். இவங்களை பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த அடக்கம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மள அறியாமல் வந்துடும். என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்மளும் வந்துட்டு கணக்குப்படி என்னன்னா, இப்போ நாமளும் கணக்குப்படி இன்னொரு இடத்துல தான் இருக்கிறோம். அப்போ வந்துட்டு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அகதிகளாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் ஒரு சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், ஒரு மனுஷன் இருந்தானே எல்லாருமே கரெக்ட் வந்திருப்போம். அப்படி அந்த மாதிரி அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானு. உண்மைதானே? எதுக்கு பிரச்சனை, எங்க போனாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு வாழ்ந்தோமா போனோமா, நம்மளால முடிஞ்சா உதவி பண்ணுவோம், இல்லையா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்ன, ரெட்ரோ ரீஇன்ட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி கனெக்டட் எமோஷ்னலி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. படம் வரும்போது ரெண்டுத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.